பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனது அருமை பாய்டின் ஜூனியர் சர்ச் மாணவ மணிகளே, அருமை பெற்றோரே, திருச்சபை மக்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஓய்வு நாள் நிகழ்ச்சி நமது இன்டர் டீம் ஆசிரியர்களால் தொகுத்து வழங்கப்படுகிறது. இந்த அருமையான நிகழ்ச்சியை கடின உழைத்து நமக்கு தரவிருக்கிறார்கள் ஆசிரியர்கள். கமிங் டுகெதர் இஸ் ஜாய், வாக்கிங் டுகெதர் இஸ் சக்சஸ் என்ற ஒரு ஆங்கில முதுமொழிக்கு நமது ஆசிரியர்களும் மாணவர்களும் அயராது உழைத்து மிக அருமையாக நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தரவிருக்கிறார்கள். கண்டு கழியுங்கள் மாணவர்களே, பயன்பெறுங்கள். இந்த பாடல்கள் வசனங்கள் உங்கள் இதயத்தில் விதைக்கப்படட்டும். அது 30, 60, 100 பலன் தர வேண்டும் என்று நான் செபித்துக் கொள்ளுகிறேன். கேட்கிற கேள்விகளுக்கும் இறுதியில் நீங்கள் பதில் அளிக்குமாறும் அதை அனுப்புமாறும் நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நன்றி. அன்பான குட்டி பிள்ளைங்களே, இன்னைக்கு சண்டே ஸ்கூல் தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேவனை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கும்பொழுது நல்ல கண்களை மூடி நேர் முழங்கால் போட்டு கை கூப்பி நீங்கள் ஜெபம் பண்ணுவோமா? இப்போ கண்ணை மூடுங்க. கை கூப்பியாச்சா எல்லாரும்? அன்பிருந்த இயேசு சுவாமி, கிருபையாய் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, பசுமலை சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி. இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க ஆண்டவரே. எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இன்டர்மீடியட் பிள்ளைகள் ஆண்டவரே, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படி செய்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஐட்டம்ஸையும் நீங்க ஆசீர்வதித்து தாங்க. ஒவ்வொரு பாடல் வேலையையும், ஸ்கிட் வேலையும், கதை வேலையும் ஏசப்பா நீங்க ஆசீர்வதித்து தாங்க. உங்களுடைய கரத்துல பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹாய் குட்டீஸ், இந்த நாள் சண்டே ஸ்கூல்ல சின்ன கண்கள் மூடி பாடலோட ஆரம்பிக்கும். சின்ன கண்கள் மூடி சின்ன கைகள் கூப்பி ஏசப்பாவை நோக்கி சின்ன ஜெபம் செய்வேன். சின்ன கண்கள் மூடி சின்ன கைகள் கூப்பி ஏசப்பாவை நோக்கி சின்ன ஜெபம் செய்வேன். நல்ல சுகம் தாரும், நல்ல ஞானம் தாரும், உண்ண உணவு தாரும், உடுக்க உடை தாரும். நல்ல சுகம் தாரும், நல்ல ஞானம் தாரும், உண்ண உணவு தாரும், உடுக்க உடை தாரும். சின்ன கண்கள் மூடி சின்ன கைகள் கூப்பி ஏசப்பாவை நோக்கி சின்ன ஜெபம் செய்வேன். சின்ன கண்கள் மூடி சின்ன கைகள் கூப்பி ஏசப்பாவை நோக்கி சின்ன ஜெபம் செய்வேன். ஹாய் குட்டீஸ், இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு நம்ம எவ்வளவோ விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்றோம். நிறைய விஷயங்கள் என்ன செய்யறோம், நம்ம உலக பிரகாரமா நம்ம நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்றோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேடின நாம பிறருக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? சாட்சியில்லா வாழ்க்கை வாழணும் இல்லையா? நம்ம பிறருக்கு சாட்சியில்லா வாழ்க்கை வாழணும். அது மட்டுமல்ல, ஆண்டவரை பிறருக்கு என்ன செய்யணும், நம்ம அறிவிக்கணும். அந்த அறிவிக்கிற பணியை இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? செய்வீங்களா? அதை இப்போ ஒரு அழகான பாடல் மூலமாகவும் ஒரு ஆக்ஷன் சாங் மூலமாகவும் இப்ப நம்ம இன்டர் பாய்ஸ் என்ன செய்வாங்க, நமக்காக செய்ய போறாங்க. இயேசுவை அறிவித்திடு, நற்சாட்சி பகிர்ந்திடு. இயேசுவை அறிவித்திடு, நற்சாட்சி பகிர்ந்திடு. உலகில் இயேசுவை சொல்லிடவே, பாவ இருளை நீக்கிடவே. உலகில் இயேசுவை சொல்லிடவே, பாவ இருளை நீக்கிடவே. ஒளியாய் நீயும் வாழ்ந்திடவே, உன்னை படைத்தார் அறிந்திடு. ஒளியாய் நீயும் வாழ்ந்திடவே, உன்னை படைத்தார் அறிந்திடு.
ஜாலி ஜாலிதான், ரொம்ப ஜாலி ஜாலிதான், ஜாலி ஜாலிதான், எனக்கு ஜாலி ஜாலிதான். இயேசுவை முதலில் தேடுவேனே, எல்லாம் கூட கிடைத்திடுமே. இயேசுவை முதலில் தேடுவேனே, எல்லாம் கூட கிடைத்திடுமே. அவர் ஆளுகை அதிகம் தேடுவேனே, எல்லாம் கூட கிடைத்திடுமே. அவர் ஆளுகை அதிகம் தேடுவேனே, எல்லாம் கூட கிடைத்திடுமே. ரொம்ப 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 ஜாலிதான், ஆஹா ரொம்ப 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 ஜாலிதான், ரொம்ப 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 ஜாலிதான், ஓஹோ ரொம்ப 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 ஜாலிதான். அன்பான சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களே, நாம இன்னைக்கு நிறைய பாட்டு கதைகள் கேட்டுட்டு இருக்கோம்ல, அதே போல இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் என்ன செய்ய போறாங்க தெரியுமா? நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் சாட்சிகள். இன்னைக்கு நம்ம நிறைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கோம் கடவுள்கிட்ட. ஆனா அது சாட்சியா நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? இன்னைக்கு நம்மள வேதத்தின்படி வாழ்ந்தவங்களும் நிறைய சாட்சிகளா இருக்கிறாங்க. அதுல குட்டி குட்டியா உங்களுக்கு ஒரு சில சாட்சிகளை இன்னைக்கு நம்ம ஸ்டீவ் அண்ணா என்ன செய்வாங்க, உங்களுக்கு அழகா பகிர்ந்து கொள்ள வருவாங்க. யாராரு கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் சாட்சிகளா இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. வாங்க நம்ம கேட்கலாம். வேதாகம காலத்தில் சாட்சியாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் எடுத்தவர். சிறுவனான ஆட்டிடையனை ஒரு தேசத்துக்கு மகா பெரிய ராஜாவாக மாற்றின அதிசயம். நோவா ஆண்டவரை முழுவதுமாக நம்பினபடியால் அவரும் அவர் குடும்பமும் ஜீவராசிகளும் பேழை மூலமாக காப்பாற்றப்பட்டனர். மோசே அரண்மனை சுகவாழ்வை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக எழும்பினதினால் இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற முடிந்தது. யோசேப்பு பாடுகள் மத்தியிலும் இச்சையடக்கமுள்ளவனாக இருந்ததினால் எகிப்துக்கே மேல் அதிகாரியானார். தானியேல் உயிரை விட ஆண்டவரையே சேவிப்பது மேல் என்று கருதினபடியால் தானியேலின் தெய்வமே ஜீவனுள்ள தெய்வன் என்று ராஜ்யம் அறிந்து கொள்ள செய்தான். எஸ்தர் தன் ஜனத்திற்கு அழிவு வந்தபோது ராஜாவின் இடத்து திறப்பிலே நின்று மக்களை மீட்டெடுத்தாள். ரூத் வறண்ட பாலைவனமாக இருந்த தன் வாழ்வை கர்த்தரை நம்பியபடியால் வயல்வெளியாக மாற்றிய புத்தியுள்ள ஸ்திரீ. மரியாள் தேவகுமாரனை ஈன்றெடுத்தவள். அம்பு இதயத்தை துளைத்த போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் கூடவே இருந்த மாபெரும் பெண்மணி. ராகாப் கர்த்தரை நம்பியபடியால் பழைய வேசித்தன வாழ்விலிருந்து ஆண்டவர் அவளை தூக்கி எடுத்து தம் வம்ச பட்டியலில் சேர்த்து கொண்டார். நாகமானின் வேலைக்கார சிறுமி. வேலைக்கார அடிமை பெண்ணாக இருந்தாலும் தன் ஆண்டவரை அறிமுகப்படுத்தி நாகமானின் குஷ்டம் நீங்க பேருதவி பண்ணினார். வேதாகமத்தின்படி சாட்சியாக வாழ்ந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னும் ஆசீர்வாதத்தை தந்தவர்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் Theory of Relativity, Max Born Quantum Mechanics, Vitaly Ginzburg Superconductors, Niels Bohr Atomic Structure, Fritz Haber Synthesis of Ammonia, Dennis Geber Laser, Richard Feynman Electrodynamics, Albert Michelson Determined Speed of Light, Bernard Katz Electrical Impulse, James Frank Impact of Electron upon an Atom. வாதி தேவன் நம் உள்ளத்தில் வாஞ்சிக்கும் போது நம் குறைவுகள் எல்லாம் நிறைவாகுமே. நிறைவான தேவன் வருகையில் அப்படிப்பட்ட தேவனை நம் நடனத்தின் மூலம் மகிழ்விப்போமா?
படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34 1 முதல் 10 வசனங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மேன்மைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹே குட்டீஸ், ஸ்டோரி டைம் பார்க்கலாமா? எல்லாம் ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க ஸ்டோரி டைம் பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் பத்திரமா நல்லா இருக்கீங்களா? சிங்கிங் செக்ஷன்லாம் நல்லா அட்டென்ட் பண்ணீங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? சரி, இன்றைக்கி எத்தனை பேர் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணீங்க? எல்லாரும் டெய்லி பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணணும், ஓகேவா? இப்போது நம்ம இம்பார்ட்டண்ட்டான செக்ஷனுக்கு நம்ம போகிறோம். ஓகே, எல்லாரும் ஸ்டோரி கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, ஒரு தீர்க்கதரிசி ஃபேமிலியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்துட்டு வந்தார். அவங்க வீட்டில் அந்த தீர்க்கதரிசி, அப்புறம் அவரோட மனைவி, அவருக்கு 2 பிள்ளைங்க. இவங்க 4 பேரும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த தீர்க்கதரிசி காடுக்கு ரொம்ப பயந்து கீழ்ப்படைஞ்சு வாழ்ந்துட்டு வந்த மனுஷன். அந்த தீர்க்கதரிசி நிறைய கடன் எல்லாம் வாங்கிட்டாரு. ஆனால் திடீர்னு அவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அந்த கடன் எல்லாம் உங்கள் வீட்டில் அடைக்க முடியல. அதனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த கடன் கொடுத்தவங்கெல்லாம் அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று கடனை அடைங்க, இல்லாட்டி இந்த 2 பிள்ளைங்களையும் நாங்கள் பிடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், என்ன வீட்டுக்கு 2 பசங்களை பிடிச்சிட்டு போகிறேன்னு சொன்னா. உடனே இந்த தீர்க்கதரிசி அவங்களோட மனைவி என்ன பண்ணாங்க தெரியுமா? நேராக ஒரு தீர்க்கதரிசியை, பெரிய தீர்க்கதரிசியை பார்க்க போகிறாங்க. அந்த தீர்க்கதரிசி யார் தெரியுமா? எலிசா தீர்க்கதரிசி. நீங்கள் எலிசா தீர்க்கதரிசியை பற்றி நிறைய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? நேராக போய் அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஐயா, என்னோட கணவர் எவ்வளோ கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தாருன்னு அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க இப்போ கடனை கேட்டு வந்திருக்காங்க. கடன் கொடுக்க முடியாட்டி இந்த 2 பசங்களும் பிடிச்சிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஐயா, எனக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட பேசிய அழுகுறாங்க. உடனே அந்த தீர்க்கதரிசி ஐயா என்ன தெரியுமா சொன்னார்? சரி, அவங்க வீட்டில் இப்போ என்ன இருக்குன்னு கேட்டார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் எந்த திங்ஸுமே இல்லை, ஒரே ஒரு குடம் நிறையா எண்ணெய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே அந்த எலிசா தீர்க்கதரிசி ஐயா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கிற எல்லா எம்டி பாத்திரத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாத்திரத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு, நீங்கள் அப்புறம் உங்கள் 2 பசங்க வீட்டு கதவை பூட்டிட்டு அந்த ஒரு குடம் எண்ணெயை எல்லா எம்டி பாத்திரத்துலையும் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாராம். இந்த அம்மாவும் எலிசா தீர்க்கதரிசி சொன்ன பேச்சை கேட்டு அப்படியே பண்ணாங்களாம். பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் வாங்கி அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு அந்த 2 பையங்களையும் கூட்டிட்டு கதவை அடைச்சி, முதல்ல ஒரு குடம்ல எண்ணெய் இருந்ததில் அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை ஊற்றுனாங்களாம். பாத்திரம் நிரம்பிச்சு, அடுத்து 2வது பாத்திரம் ஃபுல்லாக எண்ணெய் நிரம்பிச்சு, இருக்கிற எல்லா எம்டி பாத்திரத்துலேயும் எண்ணெய் என்ன ஆயிடுச்சு, ஓவர்ஃப்ளோ மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவங்க கேட்குறாங்க, தம்பி அடுத்த பாத்திரம் கூடு, எண்ணெய் கீழே ஒழுக போது, அடுத்து எண்ணெய் ஊற்றணும் அப்படின்ட்டு. உடனே அந்த தம்பி சொன்னான்னா, அம்மா என்கிட்ட பாத்திரமே இல்லை, எல்லா பாத்திரமும் நிரம்பிருச்சு அப்படின்னு. அப்படி சொன்னதுமே அந்த எண்ணெய் என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. உடனே இவங்க திருப்பி யார்கிட்ட போகிறாங்க? இந்த அம்மா
எலிசா தீர்க்கதரிசி கிட்ட போகிறாங்க. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் அப்படியே செஞ்சுட்டேன், நிறையா பாத்திரத்தில் எண்ணெய் வந்துருச்சு. அப்போ அந்த எலிசா தீர்க்கதரிசி ஐயா சொல்கிறாங்க, இந்த எண்ணெயை விற்று எல்லா கடனையும் அடைங்க, மீதி காசு இருக்கும்ல அதை வச்சு நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் இந்த ஊரில் வாழுங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, கடவுள் குறை எல்லாத்தையும் நிறைவாக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஒரு அண்ணா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேர் பால் அண்ணன். அவங்களும் அவங்க அம்மாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணாங்களாம். ஒரு நாளில் அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக லாஸ் ஆகி அந்த பால் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, எல்லா வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அவங்களும் அவங்க அம்மாவும் பிளாட்ஃபார்மில் தங்குற நிலமை மாதிரி ஆயிடுச்சான். அவங்க மார்க் ஷீட் கூட அவங்க கிட்ட இல்லையா. அந்த அளவுக்கு அந்த பால் அண்ணன் என்ன ஆகிட்டாரு, ரொம்ப சஃபர் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த அண்ணன் ரொம்ப அழுதுருக்காரு. என்ன ஏசப்பா, எல்லாமே போயிடுச்சு, நான் எப்படி வாழ்வேன்னு கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு இந்த பால் அண்ணன் ஜோம்னிட்டு இருக்கும்போது ஏசப்பா சொன்னாங்களாம், பால் நீ கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்குப்பேன் அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு ஒரு சென்னையில் பெரிய யூனிவர்சிட்டியிலேருந்து கால் ஃபார் பண்ணாங்களா ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த அண்ணன் ஜோம்னிட்டே போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்களாம். ஆனால் அந்த அண்ணன்கிட்ட எதுவுமே இல்லை, ப்ரூஃப் இல்லை, மார்க் ஷீட் இல்லை, டிசி இல்லை. ஆனால் எக்ஸாம் ரிசல்ட்டில் இந்த அண்ணன் தான் ஓவரால் ஃபஸ்ட்டு எடுத்தாங்களாம். உடனே அந்த அண்ணனை யூனிவர்சிட்டிலேருந்து கூப்பிட்டு ஹையர் ஸ்டடீஸ் எல்லா படிக்கிறதுக்குமே அந்த காலேஜை பொறுப்பெடுத்துக்குச்சான். இப்போ அந்த அண்ணா நிறையா படிப்பு படித்து இப்போ ஒரு சயின்டிஸ்டாக இருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஏசப்பா. நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, நம்ம ஏசப்பா கிட்ட ஜோமனும் போது நம்மளோட குறைவெல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார், கண்டிப்பாக நிறைவாக்குவார். இன்னைக்குள்ள மனப்பாட விஷயத்தை பார்க்கலாமா? எந்தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. திருமுறாட்டி சொல்லலாமா? எந்தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். தெரிந்து கொள்வோம் பகுதியில் நான் உங்கள் உமா பிரிசலாக்கா. ஆவியின் கனியில் 4வதாக சொல்லப்பட்டுள்ள நீடிய பொறுமை பற்றி இந்த வாரம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீடிய பொறுமை இங்கிலீஷில் லாங் சஃபரிங், அதோட கிரீக் வேர்டு மக்கதுனியான்னு சொல்லுவாங்க. குட்டீஸ், நம்ம ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறப்போ 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் நம்மளால் வெயிட் பண்ண முடியுது. அதையும் தாண்டினா எப்போ பஸ் வரும் அப்படின்னு நம்மளுக்கு டென்ஷன் தான் வருது. அதே மாதிரி கடைக்கு பொருள் வாங்க போகிறப்போ அங்கே வரிசையில் நிற்கிறத பார்த்தா நம்மளோட டேர்ன் எப்போ வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே வரிசையில் நிற்கிறோம். ஒரு சிக்னலில் நிற்கிறப்போ எப்போ க்ரீன் லைட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு எதுக்கு எடுத்தாலும் அவசரம், நம்மளால பொறுமையாக இருக்க முடியல. நம்ம கேட்டால் நம்ம சொல்லுவோம் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நீடிய பொறுமை அப்படின்றது பொறுமைக்கும் மேலானது. அதோட டெஃபினேஷன் எப்படி கொடுக்கலாம்னா, தொடர்ச்சியாக நிலைத்து நிற்கும் பொறுமை, அதுக்கு பேர் தான் நீடிய பொறுமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆவியின் கனியில் சொல்லப்பட்டுள்ள அந்த நீடிய பொறுமை பற்றி இந்த வாரம் நம்ம படிக்க போகிற மனப்பாட வசனத்திலேருந்து நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கலாம். சங்கீதம் 86:15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ள தேவன். ஒவ்வொரு இயர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறோம். நான் ஏர்லி மார்னிங்லேருந்து ப்ரே பண்ணுவேன், பைபிள் இவ்வளோ அதிகாரம் ரீட் பண்ணுவேன், கோவப்பட மாட்டேன், இப்படி நிறைய தீர்மானங்கள். ஆனால் அந்த தீர்மானங்களை நம்ம சரிவர நிறைவேற்றுறது கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆண்டவர்கிட்ட பொய் சொல்லிட்டு தான் இருக்கோம். யாராவது ஒரு மனுஷங்களே நம்மளுக்கு ஒரு விஷயம் செய்வேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போனாங்க அப்படின்னா அவங்க மேலே நமக்கு கோபம் வருது. அப்போ ஆண்டவர் இவங்க ஒவ்வொரு இயரும் என்கிட்ட பொய் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சி நம்மளை பனிஷ் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா நம்மளால இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் என்னோட மகன் என்னோட மகள் மனம் திரும்புவாங்க அப்படின்னு நம்ம மேலே நீடிய பொறுமையுள்ளவங்களா இருக்காங்க. ஆண்டவர் அவருடைய செகண்ட் கம்மிங் தாமதமாகிற காரணமே நம்ம எல்லாருமே மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக தான் நீடிய பொறுமையுள்ளவங்களா இருக்காங்க. ஸோ நாமளும் மனம் திரும்பணும், நாமளும் நீடிய பொறுமையுள்ளவங்களாக இருக்கணும். ஓகேவா? எந்தெந்த காரியங்கள் தெரியுமா? முதலாவதாக ஜெபத்தில் நம்ம நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம நிறைய காரியங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இந்த காரியங்களுக்காக, ஏதோ ஒரு பொருள் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, ஒருத்தருடைய ரட்சிப்புக்காக, இப்படி நம்ம அநேக நாட்கள், மாதங்கள், ஏன் பல வருடங்கள் கூட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் ஸ்டில் நோ ஆன்சர்.
அப்போ நம்ம வந்து அந்த சூழ்நிலை அமையாததை பார்த்தோன்னே இனிமே அவ்வளோதான், இந்த ப்ரேயருக்கு ஆன்சர் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சு அந்த ப்ரேயரை வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவும் பகலும் நம்ம அந்த காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஆண்டவர் கேட்டு நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண ப்ரேயரை அகெயின் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம பைபிளில் பார்க்குறப்போ ஆபிரகாமுக்கு வந்து 75வது வயசில் வந்து ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. பட் ஈசாக்கு பிறந்தப்போ அவருக்கு 100வது வயது. அப்போ 25 வருடங்கள் வந்து பொறுமையோட காத்திருந்ததுனால தான் அவர் வந்து ஈசாக்கை வந்து பெற்றுக்கொண்டார். ஸோ நாமளும் வந்து பொறுமையாக ப்ரேயர் பண்ணுறப்போ நமக்கு கிடைக்கிற ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து ரொம்ப பெரியதாகவே இருக்கும். ஓகேவா? ரெண்டாவதாக நம்முடைய பேச்சிலும் செயலும் நம்ம வந்து ரொம்ப நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம வந்து அவசரப்பட்டு அடுத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசி அவங்களுடைய மனசை வந்து காயப்படுத்திடுறோம். அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கேட்கறதுக்கு நம்மளுக்கு பொறுமை இல்லாமல் போகுது. அதே மாதிரி நம்முடைய செயல்களில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க, யாரோ வந்து அந்த சேனலை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அப்படியே ரிமோட்டை தூக்கி எறிவாங்க. அப்படி தூக்கி எறிகிற ரிமோட் யார் மேலேயாவது பட்டுச்சு அப்படின்னா விபரீதமாக முடிஞ்சிடும். இப்போ கூட நம்ம நியூஸ் பேப்பர்ஸில் நிறைய நியூஸ் வாசிக்கிறோம் இல்லையா, சொந்த குடும்பத்துக்குள்ளே கொலை பண்ணிடுறாங்க. எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து கோவப்படுறாங்க. ஒருத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை பொறுத்துக்க முடியல, அதனால வந்து கையில் கிடக்கிறத வந்து எடுத்து அடிச்சிடுறாங்க. அவங்க தலையில் அடிபட்டு அவங்க வந்து இறந்துடுறாங்க. அவங்க இறந்த உடனே யோசிக்கிறாங்க, நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நிதானமாக இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சவங்களை வந்து நானே வந்து என்னோட கையாலேயே கொலை பண்ணியிருக்க மாட்டேனே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பட் வந்து அதனால வந்து நோ யூஸ் தான். ஸோ நம்மளும் எப்பயுமே வந்து பேசுறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிச்சு பொறுமையாக நம்ம வந்து அதை செய்யணும். ஓகேவா? இதற்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா, சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்களோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட். தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து கிட்டத்தட்ட 1000 முறைகளுக்கு மேல முயற்சி பண்ணி தான் எலக்ட்ரிக் பல்பை வந்து கண்டுபிடிச்சார். நம்மளாம் வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து 2 தடவை வந்து ஃபெயிலாக போயிட்டாலே வந்து இனிமேல் நான் பாஸ் ஆக மாட்டேன், இந்த சப்ஜெக்ட் எனக்கு வரவே வராது அப்படின்ற முடிவுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரல அப்படின்னா இனிமேல் எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரவே வராது அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். ஆனால் அவர் வந்து 1000 தடவைகள் அவருக்கு வந்தது தோல்வி தான். ஆனாலும் கூட ரொம்ப பொறுமையாக வந்து முயற்சி பண்ணி எலக்ட்ரிக் பல்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவ்வளோ எஃபர்ட் போட்டு கண்டுபிடிச்சதை தன்னோட சயின்டிஸ்ட்டு, தன்னோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்து போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரோட லேபோட மேல் மாடியில் வந்து அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ அவர் வந்து தன்னோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு, நீ போய் நம்ம லேப்ல இருந்து அந்த பல்பை வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவர் எடுத்துட்டு வர்றப்போ என்ன ஆயிடுது, அந்த பல்பு வந்து கீழே விழுந்து உடைஞ்சிருது. உடனே எல்லாரும் வந்து ரொம்ப வந்து ஷாக் ஆயிட்டாங்க. என்ன சொல்ல போறா எடிசன் அப்படின்னு அவர் முகத்தையே பாக்குறாங்க. ஆனா எடிசன் என்ன பண்ணாரு, எதுவுமே அந்த உதவியாளர் வந்து திட்டவே இல்லை. நேராக லேபுக்கு போனாரு. அதே மாதிரி இன்னொரு பல்பை வந்து அவர் செஞ்சு அதே அசிஸ்டன்ட் கையிலே வந்து கொடுத்து அனுப்பி விட்டார், நீ மேலே வந்து கொண்டு வா அப்படின்னு. இப்போ எல்லாருமே கேட்டாங்க, ஏன் இப்படி கோவமே உங்களுக்கு வராதா, அதுவும் அவர் கையிலே வந்து கொடுத்து விடுறீங்களே அப்படின்னு கேட்டாங்களா. அப்போ அவர் சொன்னாராம், அவர் அந்த பல்பு வந்து உடஞ்சிட்டா வந்து மறுபடியும் என்னால் வந்து அதை செஞ்சுக்க முடியும், ஆனால் அவருடைய மனசு வந்து உடஞ்சிட்டா என்னால் என்ன பண்ண முடியும். அதே மாதிரி அவர்கிட்ட வந்து நான் அதே பொறுப்பை மறுபடியும் கொடுத்தா அவர் ரொம்ப நல்லாவே அதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அவருக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து பொறுமை இருந்ததுனால தான் அவரால் வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஸோ நம்மளோட லைஃப்லையும் நம்மளுடைய செயல்களில் நம்மளுக்கு பொறுமை தேவை. அடுத்தவங்களுடைய மனசை நம்ம காயப்படுத்தக்கூடாது. ஓகேவா? 3rd ஒன் என்ன அப்படின்னா, உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதாவது நம்மளுக்கு வந்து தீமை செஞ்சு நம்ம ஒரு கெட்டது பண்ணி நம்மளுக்கு ஏதாவது ஒரு உபத்திரவம் ஒரு பாடு வந்துருச்சுன்னா நம்ம அதை வந்து தாங்கிக்கிறோம். ஆனால் நான் ஏன் நல்லதானே பண்ணேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளோ பாடு நம்ம கேள்வி கேட்குறோம். நம்மளால வந்து தாங்கிக்க முடியல. ஏசப்பா வந்து கண்ணை கட்டுனாங்க, அரைஞ்சது யார் அப்படின்னு கேலி பேச்சுகள் பேசினாங்க. அவரை வந்து நிறைய உபத்திரவப்படுத்தினாங்க. ஆனாலும் கூட அந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் வந்து அவர் தாங்கினது நமக்காகத்தான். அதே மாதிரி வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, யோபின் பொறுமை, அவர் வந்து தன்னுடைய சொத்தை இழந்தாரு, தன்னோட பிள்ளைகளை இழந்தாரு, தன்னுடைய சுகத்தையே இழந்தாரு. ஆனாலும் கூட வந்து அவர் பொறுமையாக காத்திருந்ததுனால தான் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை வந்து அவர் பெற்றுக்கொண்டார். யோசேப்பை வந்து குழியில போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. ஆனாலும் கூட அவர் பொறுமையாக இருந்ததுனால தான் எகிப்தின் அதிபதியாக வந்து மாற்றப்பட்டார். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம நல்லது பண்ணி நம்மளுக்கு ஒரு உபத்திரவம் வந்திருந்தா கூட அந்த உபத்திரவத்தில் நம்ம பொறுமையாக இருக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து நமக்கு வந்து அளவில்லாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து உபத்திரவங்களே நம்ம பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஓகேவா குட்டீஸ்? அக்கா 3 காரியம் சொல்லியிருக்கேன். ஜெபத்தில் வந்து நம்ம நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருக்கணும், நம்முடைய பேச்சு செயலில் வந்து நீடிய பொறுமையாக இருக்கணும், உபத்திரவங்களில் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஓகேவா? இந்த 3 காரியங்களையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய கிருபையை நம்ம நாடுவோம், அதன்படி செயல்படுவோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு அக்கா நம்புறேன். பை குட்டீஸ். ஹலோ குட்டீஸ், நான் உங்கள் நிஷாக்கா. நம்ம போன வாரத்தில் ஆர்க் ஆஃப் கவனன்ட், அதாவது உடன்படிக்கையின் பெட்டியை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம டேபிள் ஆஃப் ஷோபிரெட், அதாவது சமூகத்து அப்ப மேஜை, இதை பற்றி பார்க்கலாம். இந்த மேஜையை சித்தி மரத்தினால செஞ்சாங்க.
இது 2 மூல நீளமும் 1 மூல அகலமும் 1.5 மூல உயரமுமா இருந்தது. அது பசும்பன் தகட்டினால மூடப்பட்டு இருந்தது. அதை சுற்றி தங்கத்தினால திறனையை செஞ்சாங்க. அதை தூக்குறதுக்கு 4 தண்டுகளும் செய்யப்பட்டது. அதையும் தங்கத்தகட்டினால மூடினாங்க. அப்புறம் 4 தங்க வளையங்களை செஞ்சு அதை 4 காலில் இருக்கிற 4 மூலைகளிலும் வச்சாங்க. அந்த வளையம் வச்சு தான் அந்த மேஜையை சுமப்பாங்க. அது மேலே தட்டுகளையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுற தட்டுகளையும் வச்சாங்க. எப்பவுமே அதில் அப்பம் இருக்கும்படி செஞ்சாங்க. இது எல்லாமே ஆண்டவர் சொன்னபடியே செஞ்சாங்க. குட்டீஸ், இந்த மேஜை எதை உணர்த்துதுன்னா, எப்பவுமே கர்த்தர் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார் அப்படின்றத உணர்த்துது. குட்டீஸ், இன்னைக்கு நமக்கு கூட நிறைய தேவைகள் இருக்கலாம். அது உங்கள் படிப்பில் இருக்கலாம், இல்லை ஏதாவது பொருளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்காக ஏசப்பா கிட்ட ஜெபிங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் ஏசப்பா பார்த்துப்பாங்க. சரியா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், பாய். காட் பிளஸ் யூ. ஹாய் குட்டீஸ், சிந்தனை துளிகளுக்காக நான் உங்கள் ஜெயந்தி அக்கா. கடவுள் நமக்காக எல்லாவற்றையும் படைச்சிருக்கிறாரு. அவர் படைச்சதில்ல ஒரு 7 விஷயம் மட்டும் அவருக்கு பிடிக்காதது. அது என்னன்ட்டு இப்போ எஸ்டர் அக்கா நமக்கு சொல்ல போகிறாங்க. கேட்போமா? சிந்தனை துளிகள். எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்களா? ஜாலியாக தான் இருப்பீங்க. ஏன்னா ஸ்கூல் திறந்தாச்சுல. செப்டம்பர் 1 ஸ்கூலுக்கு போயிட்டு ரெகுலரா. வெரி குட். இப்போ உங்களுக்கு போர் அடிக்காம ஒரு கதை சொல்லப்பா. காடுப்பா, அந்த காட்டுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் விளையாண்டுக்கிட்டும் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு அனிமலை பார்த்தா மட்டும் அந்த அனிமல்ஸ்க்கு பயமா வந்துடும். எதுமா? யானை. யானை தான் இருக்கிற விலங்குகளே என்னது பெரிய விலங்கு இல்லையா? யானை பார்க்கும்போது அழகாவும் இருக்கும் இல்லையா? அது பார்த்தா பிரமிப்பாவும் இருக்கு இல்லையா? ஆனா அந்த யானைக்கு ஒரு தற்பெருமை அதிகம். என்னதுமா? நான் பெருசா இருக்கும், மற்ற விலங்குகளை காட்டி நான் தான் என்னது பலமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை. அதனால மற்ற அனிமல்ஸை பார்த்தா அதுக்கு இலக்காரமா இருக்கும். ஒரு மாதிரி காலை இது பண்றது, தும்பிக்கை இப்படி போட்டு ஆடுறது, தும்பிக்கையில சுத்துறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் யானை பண்ணிட்டு இருக்கும். அப்ப மற்ற அனிமல்ஸ் பயப்படும். இப்போ இந்த யானை என்ன நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்துல வாழ்ற மாதிரி இந்த காட்டை வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த யானையே நம்மளை இன்சல்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்ததான். அப்போ சொல்லுமா அந்த யானை ஓயாம, இந்த பாரு என்னைய மாதிரி பலனான இருக்கவும் யாருமே கிடையாது தெரியுமில்ல அந்த காட்டுல அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஆமா ஆமா, ஏன்னா அது பயங்கர பெருசா இருக்கு இல்லையா? எல்லா அனிமல்ஸ் என்ன சொல்லுமா ஆமாப்பா ஆமா அப்படின்னு ஒத்துக்கிச்சான். ஆனாலும் இந்த நரி இருக்குல்ல, உனக்கு தெரியும்ல, புள்ள நரி சொல்லுவாங்களே, ஏய் நரி மாதிரி பேசாத, நரி மாதிரி வஞ்சப்படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நரி எப்போதுமே அதுக்கு ஒரு சின்ன கிரிட்டிக்கலான ஒரு மைண்ட் இருக்கும். என்ன சொல்லிச்சா, இந்த நரி என்ன பண்ணிச்சான், ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டுச்சான். இதை விட சின்னதா இருக்க ஃப்ரெண்டு யார் தெரியுமா? கட்டெரும்பு. கட்டெரும்பு என்ன செய்வான், கடிச்சிட்டான். இப்போ உயிரே போயிடும் இல்லையா? அந்த எருமை கூப்பிட்டுச்சான். அப்ப சொல்லிச்சான், நரி சொல்லிச்சான், ஏய் இந்த யானை இருக்குல்ல சரியான பெருமை, தற்பெருமை ஜாஸ்தி, அதுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க, சரி கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா 2 பேரும் போனாங்களாம். எதுக்கிட்ட? யானைக்கு போனாங்களாம். யானைகிட்ட போனவங்க நரி சொல்லிச்சான், யானை நீ எவ்வளவோ காரியங்களை செஞ்சிருக்கல, இந்த காட்டுல எல்லாமே நீ தான் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய அப்படின்னுச்சான். அப்படியா, என்ன உதவி அப்படின்னு யானை கேட்டுச்சான். அப்படின்னு சொல்லிச்சான், இந்த பாறை இருக்கு பத்தியா, இந்த பாறைக்குள்ள என்னோட குண்டு ஊசி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சான். அந்த ஊசியை மட்டும் கொஞ்சம் எடுத்துட முடியுமா அப்படின்னு சொன்ன யானைக்கு ஏன்னா முடியாது. யாருனால ஏன்னா அதுக்கு கை இது கால்லாம் பெருசு, தும்பிக்கையெல்லாம் பெருசு, எடுக்க முடியுமா? அந்த சின்ன இதுக்குள்ள எடுக்க முடியாது. ஆனாலும் அது கெத்து விடலையா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் எடுத்தாரேன் அப்படின்னுச்சான். உடனே தும்பிக்கையை வச்சு எடுத்துச்சா, இது வச்சா ஒன்னும் முடியலையா. ஐயோ என்னால முடியலையேன்னு சொல்லிட்டு இப்படி நின்று உடனே அப்ப நரி சொன்னான், ஏய் எறும்பு குட்டி கட்டெரும்பு குட்டி எறும்பா இருக்குல்ல, நீ இந்த பாறைக்குள்ள இறங்கி அந்த ஊசி எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே என்ன செஞ்சான், எறும்பு போய் எறும்பு சின்னது இல்ல, எவ்வளவுப்பட்ட இடத்துல இருந்தாலும் என்ன செய்யும், எறும்பு உள்ள நுழைஞ்சிடும் இல்லையா? சில ஸ்வீட் பாக்ஸ் திறந்துருக்கவே மாட்டோம், திறக்காம இது போய் உள்ள போய் எறும்பா வச்சிடும் இல்லையா? அப்ப எறும்பு குட்டி எறும்பு சின்ன இடத்து கூட போயிடும். இதை எறும்பு போய் அந்த பாறைகளுக்குள்ள எடுத்து என்ன பண்ணிச்சான், அந்த குண்டூசி எடுத்து காமிச்சிச்சான் யார்கிட்ட, நரிட்ட. யானைக்கு ஆச்சரியமா இருந்துச்சான். அப்பதான் யானை யோசிச்சாச்சு,
அதான் எல்லாருனாலே எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், நம்ம மட்டும் தான் இதை பண்ணுவோம், நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கோம், நம்ம மட்டும் தான் அழகாக இருக்கும், நம்ம மட்டும் தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யாருமே தற்பெருமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யானை யோசிச்சாப்பா. அப்போ வந்து என்ன பண்ணுச்சா, யானை சொல்லிச்சான், நீங்கள் எனக்கு நல்ல ஒரு லெசன் எனக்கு சொன்னீங்க. என்னன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஸோ அந்த திறமையை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அதுலேருந்து நல்லா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம். சரியா? இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம சில நேரத்துக்கு பார்ப்போம், ரோட்டில் போகும்போது குப்பை எடுக்கிறவங்க பார்த்தா இலக்காரமாக பார்க்குறது, சாக்கடை அல்றவங்க பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறது, அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன நல்ல அதாவது சமூகத்தில் வந்து நல்ல சுத்தமாக செஞ்சுட்டு இருக்கவங்க, நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருக்கவங்க பார்த்தா இலக்காரமாக தெரியும். சரியா? ஆனால் அவங்களாம் அது செய்யலைன்னா என்னது, நாடே நாரிடும் இல்லையா? ஸோ அவங்கள்ட்ட வந்து அவங்க செய்யும்போது ரொம்ப தேங்க்ஸ், குப்பையெல்லாம் எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி சின்ன தேங்க்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. அதுல இது பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு வந்து 6 காரியங்கள் பிடிக்காதாப்பா. நீதிமொழிகள் 6:16 என்னன்னா, மேட்டிமையான கண்கள், பெருமையான கண்கள், எனக்கு அப்படி இப்படின்னு அந்த பெருமை தான் யானைக்கு இருந்துச்சு. இப்ப மேட்டிமையான கண்கள் ஆண்டவர் பிடிக்காது, பொய் நாவு பிடிக்காது, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துக்கு கை பிடிக்காது, அப்புறம் துர் ஆலோசனை சொல்லும் இருதயம் என்ன செய்யும், அது மாதிரி செய்யும் இது மாதிரி செய்யணும், கெட்ட காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இருதயம் பிடிக்காதான், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடு கால்கள் பிடிக்காதான், அபத்தமா பேசி பொய் சாட்சி பிடிக்காதான், அப்புறம் சகோதரருக்குள்ளே வந்து விரோதத்தை உண்டு பண்றது பிடிக்காதான். 7வது 6 சொல்லிட்டு 7வது ஒண்ணுன்னா சகோதரருக்குள்ள எனக்கு விரோதத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயம் பிடிக்காதான். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல சப்போஸ் இருந்துச்சுன்னா நம்ம அன்னைக்கு மாட்டிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடையும் இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் காலையில் எழுந்திரிச்ச உடனே பைபிள் வாசிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், உங்கள் அம்மா அப்பா பேச்சுக்கு கீழ்ப்படியணும். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, அவசியம்னா மட்டும் வெளியே போங்க. ஹேண்ட்ஸ் அடிக்கடி சானிடைஸ் பண்ணிக்கோங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, டபுள் மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த 3rd கொரோனா வைரஸ்க்காக ஜோம் பண்ணுறீங்களா? ஆமாம், ஜோம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 3rd வேவ் வந்து நிறையா இடத்துல அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம ஏசப்பா கிட்ட இந்த கொரோனா வைரஸ் இந்த உலகத்தை விட்டே போகணுன்னு ப்ரேயர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். நான் இதை சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு குவிஸ் மாஸ்டர் வர போகிறாங்க. அவங்க யாருன்னு நம்ம கை தட்டி வர வைப்போமா? ஹலோ குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வர்ற எல்லா பகுதிகளையும் கவனமாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நாங்கள் கேட்க போகிற கொஸ்டின் டைமில் இருக்கிற கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நீங்கள் இது இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு லைஃப் லாங்காக ஒரு லெசனாகவும் இருக்கும். எப்போனாலும் நீங்கள் அதை எடுத்து படிச்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கைக்கு அது உதவியாகவும் இருக்கும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாமா? ஸ்டோரி டைமில் அந்த விதவை தாய் யாரை தேடி போனாங்க? எனக்கு தெரியும், இதோட ஆன்சர் தெரியும். நான் இதை நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன். அடுத்த வாரம் இது கரெக்டாக இல்லையான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். யோசித்து ஒரு பதில் சொல்லு பார்க்கலாம். கரெக்டா? யாரா இருக்கும்? நாங்கள் வந்துருச்சு. எலிசா தானே? கரெக்டாக சொன்ன. சரி, அந்த தீர்க்கதரிசி அந்த தாயிடம் என்ன செய்ய சொன்னாரு? நாங்கள் வந்துருச்சு. அவங்ககிட்ட ஒரு ஜாடியில் எண்ணெய் இருந்துச்சா. அந்த எண்ணெயை எல்லார்கிட்ட இருக்கிற பாத்திரங்களில் எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு கதவை சாத்திட்டு எல்லா பாத்திரத்திலையும் நெப்ப சொன்னாங்க.
அப்புறம் அந்த எண்ணெய் எல்லா பாத்திரத்திலும் நிரம்பி வழிஞ்சிடுச்சான். அதுதான் செய்ய சொல்லிருப்பாரு. கரெக்டா? கரெக்டாக சொன்ன. நீ நல்லா ஸ்டோரி டைமை கவனிச்சிருக்கன்னு தெரியுது. சரி, இப்போ நீடிய பொறுமைனா கிரீக் வேர்ட்ல என்னன்னு சொல்லுவாங்க? அடடா, இது நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு மறந்துருச்சு. சரி, யோசித்து பதில் சொல்லு. உமாக்கா எந்தெந்த காரியத்துல நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னாங்க? மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல. தப்பு. நீ இது தெரிந்து கொள்ளும் பகுதியை நல்லா கவனமாக கவனிக்கணும். சரி, இந்த வாரம் எத்தனை மெமரி வாஸ் சொன்னாங்களோ எல்லா மெமரி வாஸையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச டீகோட் பசிலும் கொடுத்துருக்கோம். அந்த டீகோட் பசில்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எனக்கு பிடிச்சதா கேட்குறீங்க. சரி, இது எல்லாத்துக்கும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஆன்சர்ஸை எழுதி அடுத்த வாரம் உங்களுக்கு காமிக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வேதத்தின் ஞானம் வளரட்டும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் குட்டீஸ். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற ஜீவன நல்ல பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நடைபெற்ற ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். உங்களுடைய வசனம் ஒருபொழுதும் வெறுமையாய் திரும்பாது, நீர் விரும்பின காரியத்தை செய்யும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாய் அப்பா, இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் தகப்பனே எங்களுடைய பிள்ளைகள் இருதயத்திலே கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே அப்பா, இந்த விதைகளை கத்தாவே அவர்களுடைய இருதயத்திலே வளரச் செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் கூட தகப்பனே, பள்ளிக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தேவனாய் கர்த்தர் கட்டளையிட்டு கொடுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், டீனேஜ் பிள்ளைகளும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசப்பாவோட ரத்த கோட்டைகளை நீங்க மறைத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். இந்த தேர்வின் காலத்துல பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தையும் வரத்தையும் தாங்கப்பா. அவளுக்கு வேண்டிய நல்ல சுகம் பலன் ஜீவனை நீங்க கட்டளையிட்டு கொடுங்க. இந்த நாளிலே கூட தகப்பனே அப்பா, குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசுவின் நாமத்தால தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் தகப்பனே உமக்குள்ள சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. துதிகன மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்துறோம். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.